ஹலோ மஸ்கீஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏஐ செக்யூரிட்டி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் ஆனால் நம்ம கவர்னன்ஸ் பார்த்திங்கன்னா கார்ட்ரெயில் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுறப்பே நம்ம பார்த்தோம் ஒரு தியரட்டிக்கலாக. பட் கவர்னன்ஸ் இந்த இடத்துல வந்து ஒரு இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இட்ஸ் ஆல் அபவுட் ட்ரஸ்ட்டு தான். ஏஐ மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை, ஏஐ எதெல்லாம் ரிவீல் பண்ணக்கூடாது, ஏஐ எதெல்லாம் ரிவீல் பண்ணணும்னு சொல்லிட்டு கார்ட்ரெயிலே நம்ம வந்து ஒரு பிளாக் மாதிரி பண்ணியிருந்தோம். ஒரு ஃபயர் மால் மாதிரி அதை ஆக்ட் பண்ணி இவன் எதெல்லாம் ஹேண்ட்ஸ் ஆன் எதெல்லாம் வந்து கேட்கணும், எதெல்லாம் கேட்கக்கூடாதுங்கிறது கார்ட்ரெயில் வந்து இட் வில் அனலைஸ் அண்ட் இட் வில் பிளாக் இஃப் த ப்ராம்ப்ட்ஸ் ஆர் ஸோ நெகட்டிவ். ஆனால் இதில் எது பண்ண போகிறோம்னா, இப்போ சிஏஏன்னு ஒரு ரூல் இருக்கும், நீங்களாம் பார்த்துருப்பீங்க, சைபர் செக்யூரிட்டி ரூல் மாதிரி. அது என்னென்னு ஃபர்தர் ஸ்லைட்ஸில் பார்ப்போம், பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு அந்த சிஏஏ டைப்பில் இருக்கிற ஒரு இதுதான் வந்து இதுவும், ஓகேவா? கவர்னன்ஸ், ஹியூமன் சென்டர்டு டிசைனு, டெக்னிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது டிசைனு, கவர்னன்ஸு, இன்ஜினியரிங் மூணும் கலந்த ஒரு ட்ரஸ்ட்டு தான் ஏஐ ஈகோ சிஸ்டம். ஓகே, இப்போ சிஏஏ மாதிரியே நம்ம இதையும் பார்ப்போம், ஓகேவா? இட்ஸ் லைக் கவர்னன்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட் இட் டேக்ஸ் பிளேஸ். அதாவது என்னென்ன பாலிசிஸு, எந்த மாதிரி கைட்லைன்ஸு, இது எல்லாமே சைபர் செக்யூரிட்டி கீழே தான் வரும். கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ் டொமைன்ஸாக இந்த ஃபைனான்ஸாக டீல் பண்ணுறாங்களே, அது ஹெல்த் கேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் லீகல் அப்ளிகேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் வரும். ஓகே, அடுத்து மேக்கிங் ஷுர் ஏஐ சிஸ்டம்ஸ் ஆர் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ட்ரஸ்ட்வர்த்தி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கணும். ஏன்னா நம்ம டேட்டா தான் நம்மளுக்கு எல்லாமே. செக்யூரிட்டியில் நான் சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டிகிரிட்டி அண்ட் அவைலபிலிட்டி, இது மூணு வந்து சிஏஏ ரூல்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வென் டயக்ராமில் ட்ரஸ்டடாக வரும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி கவர்னன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஆம்ப்ளிஃபைட் டிசிஷன் மேக்கிங், அன்பயாஸ்ட் டிசிஷன் மேக்கிங், ஹியூமன் அண்ட் ஏஐ லேர்னிங். ஸோ இது ரெண்டுமே, அதாவது ஆனால் இதில் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது ஹியூமன் அண்ட் ஏஐ லேர்னிங் தான். ஏன்னா அதில் வந்து ரெண்டுமே வந்து மியூச்சுவலாக போகணும். அந்த ஆக்சசபிள் டு வைட் ரேஞ்ச் ஆஃப் யூசர்ஸாக இருக்கட்டும், அதாவது மக்களுக்கு தெரிய வரணும் இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இப்படியெல்லாம் வந்து அந்த அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணணுங்கிறது தான் வந்து ஹியூமன் சென்டர்ட் டிசைன் ஃபார் எக்ஸ்பிளைனபிள் ஏஐன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இட் வில் மினிமைஸ் ரிஸ்க் அண்ட் எரர்ஸ். இந்த மாதிரி டிசிஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். இது வந்து நான் யோசிப்பேன், இது உங்களுக்கு பண்ணணுமா வேணாமான்ட்டு. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ நீட் டு டூ திஸ் டு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ஹைரார்கி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது அதான் நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இன்டர்பிரட்டபிலிட்டியும் வர்சஸ் எக்ஸ்பிளைனபிலிட்டியும். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது டிகிரி இன் விச் ஹியூமன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் த காஸ் ஆஃப் டிசிஷனுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் அண்ட் பிஹேவியர் ஆஃப் மாடல். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அந்த ப்ரிடிக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பயங்கர ஐ. பட் ஆனால் லீகல் ரிக்ரெஷன் ரொம்ப ரொம்ப புவர். அதான் உண்மை. when it comes to performance, நியூரல் நெட்வொர்க்ஸ்க்கு ஆப்வியஸ்லி அவ்வளோ கரண்ட்டு தேவைப்படும், அவ்வளோ ட்ரைனிங் உள்ள டேட்டா போட்டு ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ அது அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கிராஃபை கிளியராக பார்க்கலாம். அடுத்து விஷுவலைசிங் த டிசிஷன் ட்ரீ வரி பார்த்தா இன்கம் மோர் தென் 50Kனா கிரெடிட் ஹிஸ்ட்ரி பார்ப்பாங்க. கிரெடிட் ஹிஸ்ட்ரி ஒய் இது எதுக்கு இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ வந்து இது வந்து ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஃபார் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன் டாஸ்க். அதாவது கிளாஸிஃபை பண்ணுறோம், இவங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, இவங்களோட இது இருக்குன்னு கிளாஸிஃபைலாம் பண்ணால் வச்சுக்கோங்களேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி போட்டு ஓவர் ஃபிட்டிங்லாம் வந்து பண்ணாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணுறது தான் வந்து நம்ம வந்து பண்ணுறோம், ஓகேவா? இது எல்லாமே வந்து இந்த கிளாஸ் கீழே வரும். ஸோ சம்மரைஸ் வாட் இஸ் ஏடபிள்யூஎஸ்ங்கும் போது அதான் நேவி ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம்ல. ஸோ இன்ட்ரடியூஸ் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நம்ம முன்னாடி வீடியோவிலே பார்த்தது தான். ஸோ இந்த வீடியோலையும் வந்து அதை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ அனாட்டமி ஆஃப் என்ஹான்ஸ்டு ப்ராம்ப்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கிரவுண்ட் த மாடல், இதுவும் ரேகும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கவர்னன்ஸ் டூல் கிட்ஸ் என்னென்னலாம் ஏடபிள்யூஎஸில் இருக்குன்னா, ஏடபிள்யூஎஸ் கான்ஃபிக், இன்ஸ்பெக்டர், ஆடிட் மேனேஜர், ட்ரஸ்டட் அட்வைசர், க்ளவுட் ட்ரெயில், ஆர்டிஃபேக்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்னன்ஸோட டூல் கிட்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ட்ரஸ்டட் ஏஐ ஈகோ சிஸ்டம் எப்படி இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும், அப்புறம் டிசைன் பண்ணணும், அப்புறம் ஆப்டிமைஸ் பண்ணணும், அப்புறம் அதை என்ஃபோர்ஸ் பண்ணணும். இதெல்லாம் தான் கலந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்டட் ஏஐ ஈகோ சிஸ்டம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இன்னும் சில டாபிக்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ மஸ்கீஸ்.